ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜஸ் உலகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்டாக இருக்குன்னா ஆமாங்க. ஸோ எப்பயுமே வாழ்க்கையில் வந்து யாராவது நம்மளை பயங்கரமாக புகழ்ந்துட்டாவோ இல்லை பாராட்டிட்டாலோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் கூட்டிடும் இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு லைனில் வந்து கால் பண்ணி சந்தியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ்குள்ளே வந்து ஒரு 5-6 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 5-6ல் ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும் தான் அவர் கால் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ இன்றைக்கி கால் பண்ணோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன சார் அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணுற சந்தியா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு போகிற விதம், அந்த சூப்பர் மார்க்கெட் திடீர்னு ஆன்லைன் ஸ்டோராக மாற்றின விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கழுத மாதிரி வேலை பார்க்குறது, குதிரை மாதிரி வேலை பார்க்குறது வேலை கிடையாது. நம்ம வேலை பார்க்குறதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்மார்ட்டாக கொண்டு போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், கிச்சனை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், இன்றைக்கி ஸ்கூலில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மார்ட் வே சந்தியா. ஸோ அதனால உங்களுக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ண இடத்துலேருந்து ஒர்க் பண்ண பாஸ்ட் இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திடீர்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம கால் பண்ணி நம்மளை வந்து பாராட்டுறாங்க, நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே பிரைட்டாக சூப்பராக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி அதே வந்து நாமளே நம்மளை டெய்லி வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம், ஒரு கண்ணாடி முன்னாடி நமக்கு நாமே வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கிட்டோம், நமக்கே வந்து ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த டே மட்டும் இல்லை, அந்த லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போகும் இல்லைங்களா? அதனால் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரே விஷயம் தான். இதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்களா, நான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ எப்போல்லாம் நான் நல்ல விஷயங்கள் பண்ணணும், எப்போல்லாம் வந்து ஓகே இது சூப்பராக இருக்குது அப்படின்னு எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் நானே போய் கண்ணாடி முன்னாடி நின்று என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்குவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you guys. ஒர்க் நிறைய இருக்குது, ஒர்க்கை பார்க்கணும். See you all.